ஃப்ரெண்ட்ஸ், புரட்டாசி முதல் சனி, அதனால் பெருமாள் கோவிலுக்கு போகிறோம். நீங்களும் கோவிலுக்கு போனீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஃபேமிலியாக போயிட்டு வாங்க. இன்றைக்கி நல்ல நாள். 3 வாரம் போனோம். புரட்டாசி 3 சனி போனோம். 2 வருஷம் நாங்கள் போயிருக்கோம். இந்த வருஷமும் போகிறோம். ஆமாம், போயிட்டு அங்கே எப்படி கூட்டம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். எப்படியோ டிராஃபிக் எல்லாம் தாண்டி அடித்து பிடிச்சி கோயிலுக்குள்ளே வந்தால் சரியான கூட்டங்க. சரி, டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போவோம். ஆளுக்கு 10 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனால், டிக்கெட் எடுத்தால் மட்டும் ஒன்று சீக்கிரம் உள்ளே விட்டுருவேனா அப்படின்னு திரும்பி பார்த்தா சரியான கூட்டங்க. வரிசையை தாண்டி போக முன்னால் போதும்னு ஆகிருச்சு. 10 ரூபா கொடுத்தாலும் நீ வரிசையில் நின்று தான் ஆகணும், டிக்கெட் எடுத்தாலும் வரிசையில் நின்று தான் ஆகணும் அப்படின்ட்டு இப்படியே ஒரு வழியாக வரிசையில் நின்று நல்ல வேலை குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக கொடுத்தாங்கங்க. தண்ணி மட்டும் கொடுக்கலாம், தன்னால் கறக்க வந்து மயங்கி விழுந்துருவோம். அப்படியே சாமிக்கு துளசியும் வெத்தலை மாலையும் வாங்கிக்கிட்டு உள்ளே போனால் அங்கேயும் சரியான கூட்டம். அர்ச்சனை பண்ண மாட்டாங்களாம். அப்படியே இது துளசியையும் மாலையும் வெத்தலை மாலையும் வாங்கி அங்கே வச்சுக்கிட்டாங்கங்க. அப்படி போட்டுட்டு அப்படியே உள்ளே போய் பார்க்கலான்னா அங்கேயும் சரியான கூட்டம். பெருமாளை பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்கும் போல். சரி அப்படின்னு சாமி தரிசனம்லாம் நல்லா முடிச்சுக்கிட்டு வெளியே வந்தால் நம்ம கொஞ்சம் கல்கண்டு கொடுத்தாங்கங்க. அதை சாப்பிட்டுக்கிட்டு திரும்பி பார்த்தா வெண்பொங்கல் கொடுத்துட்ருக்காங்க. விடுவோமா? நம்ம போகிறதே அதுக்கு தான். வருஷத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போகிறோமே, வெண்பொங்கலை சாப்பிட்டு சரியான டேஸ்ட்டுங்க. அப்படியே வரிசையில் நின்று வெண்பொங்கலை வாங்கிக்கிட்டு நடந்து வந்தால் சரியான சூடு, நடக்கவே முடியலை. தரையில் அவ்வளோ சூடு. அப்படியே நடந்துக்கிட்டு வந்துட்டு ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு அப்படி வெண்பொங்கலையும் சாப்பிட்டுக்கிட்டு சரியான டேஸ்ட்டுங்க. நம்ம போகிறதே அதுக்கு தானே. சாமி தரிசனமும் நல்லா முடிஞ்சிச்சு, சாப்பாடும் நமக்கு சோறு தானே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு வெளியில் வந்து பார்த்தா வடைலாம் இருக்குதுங்க. அப்படியே வடையை வாங்கிக்கிட்டு அப்படியே வந்துட்டோங்க. பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.